இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சிவானந்த காலனியில் உள்ள காமராஜர் பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சி மாற்றம் தேவை என்பதில் மக்கள் உறுதியாக உள்ளனர் என்றார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நாளன்று வாக்குப்பதிவு ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் தங்களுடைய வாக்குரிமையை செலுத்துவதற்காக மக்கள் ஆர்வமுடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் அதிக அளவில் வாக்கு சாவடிகளில் காணப்படுவது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அவர்களுக்கு இருக்கிறது என்பது சந்தோஷமான விஷயமாக நான் பார்க்குறேன். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பரபரப்பான தேர்தல் களமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலை வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுடைய நலத்திட்டங்களில் தாங்கள் செய்ததாக சொன்ன அத்தனை நலத்திட்டங்களையும் புறந்தள்ளிவிட்டு QR கோடை வச்சு கோல்டு காயின் சில்வர் காயினை ஏமாற்று வேலையை இன்றைக்கி கூட திறந்துட்டு இருக்காங்க. அரசாங்கத்தோட திட்டங்களில் தான் ட்ராமா பண்ணது இல்லாமல் ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் வாக்காளர்களுக்கு விதவிதமாக படங்காட்டி எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்கின்ற முனைப்போடு இங்கு அவர்கள் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் தேவை என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். தமிழகம் கடந்த 5 ஆண்டுகளாக எப்படியெல்லாம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அடிப்படை வசதிகளுக்கு கூட மக்கள் போராடி பெற வேண்டிய நிலைமை, தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு தரப்பு மக்களும் மாநில அரசுக்கு எதிராக கடந்த 6 மாத காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்திற்கு விரைவில் நீதி கிடைக்கும், விடிவு கிடைக்கும். மே 4ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைகின்ற பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு புதிய அடிக்கல் நாட்டப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கோவை தெற்கில் பார்த்தீங்கன்னா தேர்தலை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அண்ணாமலையும் அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு கருத்து தான். ஏனென்றால் எல்லா ஜனநாயக மாண்புகளையும் தூக்கி எறிந்துவிட்டு எந்த அளவிற்கு தேர்தல் கமிஷனோட கண்ணில் மண்ணை தூவணுமோ அந்த அளவுக்கு தெற்கு தொகுதியில் அராஜகம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இது வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்தில் நீங்கள்லாம் நிறைய தொகுதிகளில் பார்க்குறீங்க. வெடிய நைட்டு 2 மணிக்கு மேலே வீட்டை தட்டி ஒரு போலி டோக்கன், ஒரு QR கோடை போட்டு உங்களுக்கு கோல்டு காயின் கொடுக்குறோம், சில்வர் காயின் கொடுக்குறோன்னு கடைசி நிமிஷத்து வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த ஏமாற்று வேலைகளை தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். 5 வருட காலம் உங்களை ஏமாற்றியது போதும். தேர்தல் அன்னைக்கு கூட கொண்டு உங்ககிட்ட அதை கொடுக்குறோம் இது கொடுக்குறோன்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் கோயம்புத்தூர் கார்பரேஷனில் இதே மாதிரி ஒரு ட்ராமாவை பண்ணாங்க. வெள்ளி கொலுசு, ஆனால் இன்றைக்கி குப்பை எடுக்கலை, ரோடு கிடையாது. மாநகராட்சி நிர்வாகம் முழுவதுமாக சீர்குலைந்திருக்கிறது. மின்சார கட்டண சொத்து வரி பல மடங்கு உயர்த்தினா கூட நம்மளுக்கு சரியான தரமான எந்தவித அடிப்படை வசதிகளும் கிடையாது. இதை மனதில் வைத்துக்கொண்டு வாக்காளர் பெருமக்கள், தமிழகத்தின் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமாக வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பதற்கும் அவர்களுக்காக பேசுவதற்குமான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நிச்சயம் மக்கள் அதை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கடந்த முறை போலவே கோவையில் 10க்கு 10 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான். தாவேக தலைவர் விஜய் ட்ரெஸ் கோட்லேயே அண்ணாமலை இன்னைக்கு ஓட்டு போட்டு போயிருக்காரு. எந்த இடத்துல வாக்கு சாவடி இருக்குதோ அங்கதாங்க ஓட்டு போட முடியும். விஜயோட ட்ரெஸ் கோட்னா அது எல்லாரும் நீங்க கூட தான் பாதி பேர் அந்த போட்டிருக்கிறீங்க. அந்த கலர் ரொம்ப காமன் கலருங்க. ஓகே, ட்ரெஸ்ல எல்லாம் என்ன இருக்குது? கடைசி நேரம் தேர்தலில் வந்துருச்சு. இளைஞர்கள் இன்னும் வாக்கு போடாதவங்க, அவங்களுடைய முக்கியத்துவம் அவங்க என்ன பண்ணணும்? இல்லை, இளைஞர்கள் முதல்ல நம்ம நாட்டோட ஜனநாயகத்தோட பலத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும்.
ஏனென்றால் உங்களுடைய எதிர்காலம் என்பது. அது மட்டும் இல்லை, இந்த நாடு விக்ஷித் பாரத்னு பிரதமர் சொல்கிற மாதிரி வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்றால் இளைஞர்களுடைய சக்தியால் மட்டும்தான் முடியும். அதனால் இந்த தமிழகத்தின் தேர்தலில் கூட நம்முடைய வருங்காலத்திற்கு இளைஞர்களுடைய நலனை பற்றி, இளைஞர்களுடைய மேம்பாட்டை பற்றி, அவர்களுக்கான வாய்ப்புகளை பற்றி யோசிக்கின்ற தலைவர் மட்டுமல்ல, செயல்படக்கூடிய தலைவர்கள் யார் என்பதை பார்த்து இளைஞர்கள் வாக்களிக்க வேண்டும். இன்ஸ்டாவில் இருக்கிறதல்ல அரசியல், சமூக ஊடகத்தில் இருப்பதல்ல அரசியல். இந்த ஃபோனை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. இந்த ஃபோனை தாண்டி உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்பார்ப்பு உங்கள் பெற்றோர்கள் கிட்ட இருக்குது, உங்களை நம்பி இருக்கின்ற குடும்பத்திற்கு இருக்கிறது. அதனால் 2 மணி நேரம் பார்க்கின்ற சினிமா என்பது வேறு, உண்மையான அரசியல் என்பது வேறு. உங்களுக்காக உழைக்கின்ற, உங்களுக்காக செயல்படுகின்ற, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற தலைவர்கள் யார், கட்சி எது, ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்ற கட்சி எது என்று பார்த்து வாக்களிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய வாக்கு எந்த கட்சிக்கு சென்றாலும் மீண்டும் திமுக வரக்கூடும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்களியுங்கள் என்பது என்னுடைய கோரிக்கை. இப்போ கட்சியில் அதிகமாக இன்ஸ்டாவில் கவனம் செலுத்தக்கூடிய கட்சி இருக்கு. இன்ஸ்டா சொல்லுங்க, அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய கட்சி எது? எல்லா கட்சியுமே இன்னைக்கு அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இன்ஸ்டாங்கிறது ஒரு டூல், பட் அது மட்டுமே அரசியல் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். நானுமே இன்ஸ்டாவை பயன்படுத்துறவதான், நானுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்துறவதான். ஆனால் அது மக்களுக்கான கம்யூனிகேஷன் அப்படிமா இருக்குமே தவிர, முடிவெடுக்குவதில் நீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள் அப்படிங்கறதா என்னோட கோரிக்கை. இயந்திரங்கள் கோளாறு இதனால அரை மணி நேரம் நிறைய இடங்கள்ல இயந்திர கோளாறுல அரை மணி நேரம் லேட்டா இருக்குது. மக்களுக்கு வாக்காளர்கள் சிரமப்பட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த நேரத்தை நீட்டிக்க மாட்டோம், ஆனா முன்னாடி டோக்கன் கொடுத்து நாங்க வரிசையில் கொடுப்போம். இல்ல டோக்கன் கொடுக்கறத நம்ம நார்மலா கோவிட் டைம்ல கூட பண்ணோம். யார் கியூ நிக்கிறாங்களோ டோக்கன் கொடுத்தோன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் ஓட்டு போடணும். விஜய் கூட 2 மணி நேரம் அதிகப்படுத்தணும் ஒரு தேர்தல் ஆணைய கடிதம் எழுதியிருக்காரு. எந்தெந்த இடத்துல இந்த டோக்கன் கொடுத்து அவங்க பண்றாங்களே, அதாவது யாருக்கும் வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் பண்ணணும்.